ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் வயலில் வந்து பொன்னங்கானி கீரை பறிக்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த வீட்டுக்கு கீழே இருக்கிற வயலில் இங்கே பாருங்கள், இது வந்து பொன்னங்கானி கீரை. இந்த வயலில் வந்து கங்குன், பொன்னங்கானி இந்த மாதிரி கீரைகள் வந்து நெல் வெட்டின பிறகு சும்மாவே இப்படி முளைக்கும். நாங்கள் இதை பறித்து நம்மளோட வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கொள்வோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ கீரை இருக்குண்டு. பெரிய கொடி. இது வந்து பொன்னங்கானி கீரை. இங்கே பாருங்கள். இது வந்து எங்களோட கிராமம். பொதுவாக சித்த ஆயுர்வேத மருத்துவங்கள் வந்து இந்த பொன்னங்கானி கீரை வந்து ஒரு காயக்கல்ப மூலிகையாக பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த கீரையை நல்லா உடச்சி போட்டு வதக்கி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு இதை வதக்கி எடுத்து சாப்பிட்றதன் மூலமாக தோல் சுருக்கம், ஏஜ் ஆகிறது, சீக்கிரமாக ஏஜ் ஆகிறது, வயதாகிறது, இந்த முடி போகிற பிரச்சனைகள், கண் பார்வைக்கெல்லாம் நல்ல ஒரு மூலிகை. இது காயக்கல்ப மருத்துவ மூலிகையாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட டெய்லி இன்டேக், உங்களோட சாப்பாட்டில் இதை சேர்த்துக்கொள்வது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த வயலில் வந்து பொதுவாக கங்குன் கீரை, வெள்ளாரக்கீரை, பொன்னங்கானி எல்லாம் நாம் வந்து நம்மளோட தேவைக்கு உடைச்சிப்போம். இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் ஸ்பினாச், கங்குன்னு சொல்லக்கூடிய கீரை இதுதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வயலில் தண்ணி நிறையக்கூடிய இடங்களில், நீர்த்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த வாட்டர் ஸ்பினாச், கங்குன் என்ற கீரை வந்து முளைக்கும். இந்த கங்குன் கீரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி அவிச்சு சாப்பிட்டா. இது சிங்கமிக்கி பாருங்கள், இது வந்து இப்படி கொடியாக தான் முளைக்கும். இந்த கங்குன் கீரை வந்து கொடி. நாங்கள், சித்தி, என் தங்கச்சி மாடு எல்லாரும், வீட்டாக்கள் எல்லாரும் செஞ்சு கீரை பறிக்கிறோம் இன்றைக்கி வயலில். இயற்கையாகவே முளைக்கிறதால இந்த கீரை வந்து சமைக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மைண்ட் ரிலாக்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். இப்படி கீரை பறிக்கிறது வந்து நீங்கள் பாருங்கள். கங்குன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்னங்கானி கீரையை விட எனக்கு கங்குன் கீரை ரொம்ப பிடிக்கும். இந்த
எதிர்பார்க்கல. இந்த வெயில் காலத்தில் வயலில் வந்து தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கும். அதனால் கங்குன் கீரை வந்து அவ்வளோவா படராது. இது பேரே வாட்டர் ஸ்பினாச். இது வந்து நிறைய தண்ணி இருக்கக்கூடிய இடங்களில் தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இருக்கிறதே பெரிய ஒரு அதிசயம்தான். பாருங்கள், அங்கே கிராமத்துக்கு வந்தாலே இதுதான் வேலை. பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ கீரை இருக்குன்னு. இது கங்குன் கொடி. இந்த கங்குன் கீரையோட ஃப்ளவர் இதுதான். அப்படியே ஊதா கலரில் ஒரு பிங்கிஷ் பர்பிள் கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது பொன்னங்கானி கீரை எல்லாம் பறிச்சது எடுத்துட்டு நாம் இப்போ சேர்த்து வச்சுக்குவோம். இந்த இடத்துல ஒரு பெரிய கம்புன் ஒரு வேரோடி இருக்கு. இதுதான் எங்களோட கிராமம். இதோ இந்த மலைக்கு அங்கால தெரியுது பாருங்க. இதுதான் எங்களோட வீடு. இதுதான் எங்க வீடு. இது ஃபுல்லா காடு தான். மயில் எல்லாம் இருக்கும். பாருங்க, இந்த கீரை பறிக்கிற சவுண்டே எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சங்குன் பெரிய படர்ந்து இருக்கு.
எனக்கு வந்து பர்சனலாக கங்குன் கீரைன்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் காய்ஸ், பொன்னங்கானி கீரை நல்ல செழிப்பாக வளர்ந்த பொன்னங்கானி கீரை க்ரீன் கலரில். எவ்வளோ கீரை பறிச்சிருக்கிறோம்னு பாருங்கள். இப்போ நாங்கள் எவ்வளோ கீரை பறிச்சிருக்கிறோம்னு. இதில் கங்குன் பொன்னங்கானி கீரை இருக்குது. அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கீரை. பொன்னங்கானி, கங்குன் கீரை பறிக்கிறது வந்து எங்களோட சித்தி சாச்சி. அவ்வளோதான், நாங்கள் கீரை பறிச்சாச்சு. வந்து நாளைக்கு தான் சமைச்சி சாப்பிடுவோம். இப்போ ஆல்ரெடி ஈவினிங் 6 ஆக போகுது. நாளைக்கு வந்து எங்கிட்ட சித்தி இந்த கீரையை டேஸ்ட்டாக அப்படி எண்ணெய் ஊற்றி அவிச்சு தருவாங்க. இப்போ இந்த கீரையை நாளைக்கு வந்து எண்ணெயில் அவிக்கிறது, புளி சம்பல் செய்கிறது, இப்படி நிறைய ரெசிபீஸ் இருக்குது. எங்களோட உமா நாளைக்கு இதில் வந்து இந்த கீரை சமைக்கிறப்போ இதோட சமையல் வீடியோ, ரெசிபி வீடியோ உங்களுக்கு வந்து தனியாக நான் போடுவேன். எல்லோரும் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட மாமா வேறு வராரு. இவருக்கு வந்து இந்த கீரையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்களோட சித்தியாக்கள் வந்து இந்த கீரையெல்லாம் சமைச்சிட்டு மாமாங்களுக்கு, மாமா வீட்டுக்கெல்லாம் கொடுத்து விடுவாங்க. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். கீரையெல்லாம் பிரிச்சாச்சு, இனி வீட்டுக்கு போக வேண்டியதான். பாருங்க காய்ஸ், எவ்வளோ கீரை பறிச்சிருக்கோம்ண்டு. இவ்வளவும் கீரை தான். இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளே பிச்சை எடுத்த கீரை. பாருங்க, பொன்னங்கானி கீரை இருக்குது, கங்குன் கீரை, நான் பறித்த கீரையில் கங்குன் இருக்குது. இதெல்லாம் கங்குன் கீரை சூப்பராக இருக்குல்ல. இதுதான் இயற்கையோடு நாம் வாழ்கிறதால இயற்கை நமக்கு கொடுக்குற கிஃப்ட் வந்து இதுதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு vlog எடுத்து போட்டிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான நிறைய கீரை பறிக்கிற வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன். பேரில் நதில் பூ வேலை பண்ணுறது பிச்சு போடுங்க. இன்னைக்கு சரியா இந்த பிச்சு போடுங்க. நீ உங்க மட்டும் கழிச்சு பாங்க.
யாருக்கு டெடாக்கு மம்மம்மா ஓகே பிச்சு போடும் குட் கேர்ள்